தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. மகிஷாசுர மர்தினின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஐகிரி நந்தினி. அந்த மகிஷாசுர மர்தினி, மகிஷன் எருமை தலை உள்ளவனை பார்த்திங்கன்னா அழிக்கிறா அம்பாள். எருமை தலை உள்ள அரக்கனை அம்பாள் அழிக்கிறான், மகிஷனை சம்ஹாரம் பண்ணுறான். இப்போ நமக்கு என்னென்னா, பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பிடிக்காதவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? அந்த காலத்துலலாம் பாட்டியெல்லாம் கதை சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நரகம்னு ஒன்று இருக்கும், அதில் பெரிய சட்டி ஒன்று இருக்கும், அதை எப்போ பார்த்தாலும் அடுப்பில் போட்டு வச்சுருப்பாங்க, எண்ணெயெல்லாம் கொதிக்கும். நீ தப்பு பண்ணினா உன்னை கொண்டு போய் அந்த எண்ணெயில் போட்டுருவாங்க.
அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அதுதான் நரகத்தில் இருக்குமா அப்படி. ஆனால் ஒரிஜினலாக நரகம் அப்படி இருக்குமான்றதுலாம் தெரியாது. உலகத்திலே நரகம்ன்றது என்ன தெரியுமா? வாழும்போதே ஒருத்தன் நரகத்துக்கு போயிடுவான், செத்து போய் என்ன போகிறது. ஆன்மா ரொம்ப சுத்தமானது, நல்லா தெரிஞ்சுங்க. எந்த ஒரு மனிதனுடைய மரணத்திலும் அவனுடைய உடலை எடுத்து கொண்டு போக முடியாது. ஆன்மா மட்டும்தான் பிரிஞ்சு போகும். உடம்பை இங்கே விட்டுட்டு தான் போகணும். 50 பேரும் விட்டுட்டு தான் போகணும். உடம்பை தூக்கினா எங்கேயுமே போக முடியாது. உடம்பு இல்லாமல் அந்த ஆன்மாவை எந்த விதத்திலையும் யாரும் துன்புறுத்த முடியாது. எந்த விதத்திலையும் துன்புறுத்த முடியாது. ஆன்மா முதல்ல ரிலீஸ் ஆகிடும். இந்த கெட்ட உடலோடு இவ்வளோ நாள் இருந்தனே, ஆன்மா அப்படி போகும். நான் இவ்வளோ நாள் இந்த உடம்புக்குள்ளே உட்காந்துருந்தேன் பாரு, இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட, அதனால் அந்த உடம்பு ஆட, இப்படி தான் ஆன்மா யோசிக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு நரகம்ங்கிறது என்னென்னா, வாழக்கூடிய வாழ்க்கையில் அவன் பண்ண தப்பை அவனை அனுபவிப்பான் பாருங்கள். லாஸ்ட் பீரியட் அதுதான் நரகம். காலையில் ஒரு தப்பு பண்ணால் சாயந்தரம் அவனுக்கு நடக்கும், அதுதான் நரகம். இது மாதிரி நம்மளை யாரெல்லாம் சிரமப்படுத்தினாங்களோ, வருத்தப்படுத்தினாங்களோ, வாழ்க்கையில் நம்மளை ரொம்ப சிரமப்படுத்தினாங்களோ அவன்லாம் சிரமப்படுறதை இப்போ நீங்கள் கண்கூட பார்க்கலாம். மகர ராசிக்காரர்கள், உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை சீரழித்தவர்கள், உங்களை விமர்சனம் பண்ணவங்க, உங்களை துரோகம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் இப்போ சிரமப்பட போகிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன் சாமி அதெல்லாம் வேணாம், எவனாவது நல்லா இருந்துட்டு போகிறான், நல்லா இருந்துட்டு போகலான்னு நீ நினைக்கிற நியாயம். காலம் விடாத, விதி விடாத. உனக்கு போட்ட குழியில், உனக்கு வெட்டின குழியில் அவன் உழுவணுமே, இதானே விதி. நான் இப்போ தானே சொன்னேன், ஆன்மா அழியாது, ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த ஆன்மா சுமந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், அந்த உடம்பு, அதுக்கு தான் பிரச்சனை. உடம்பால் தேகத்தினால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் உண்டாகுது. கண், மூக்கு, காது, வாய் ஆன்மாவுக்கு கிடையாது. இது எல்லாம் தேகத்தில் இருக்குது. இதுதான் எல்லாத்தையும் 5 புலங்களையும் அடக்க முடியல. பிரச்சனை அங்கே தான் இல்லையா? உடலுக்கு 9 வாசல். இந்த 9 வாசலில் இருக்கிற பிரச்சனை தான் மனுஷனை பெரிய அளவில் அவனை கொண்டு போய் இழுத்து விடுது. இப்படி நம்மளை யாரெல்லாம் துக்கப்படுத்துனாங்களோ, துயரப்படுத்துனாங்களோ, இவங்களுக்கெல்லாம் இப்போ ஆண்டவன் பலி கொடுக்கக்கூடிய நேரம். ஆண்டவன் அவங்கள பலம் இழக்க வச்சு பலி கொடுக்குற நேரம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் மகர ராசிக்காரவங்க ரொம்ப தைரியமாக இருங்க. இனிமேல் நல்ல நேரம். உங்களுக்கு இடைஞ்சலாக உள்ளவங்களாம் போடுவான், ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இருக்கிற பண நெருக்கடியெல்லாம் முதல்ல விலகிடும். ஏன்னா உங்களுக்கு 7th பிளேஸுக்கு வரார் குரு பகவான். நீண்ட நாளாக உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கலைன்னா கல்யாணம் நடக்கும். உங்கள் பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, சிரமப்பட்டீங்கன்னா இப்போ நல்லா இருப்பீங்க. இனிமேல் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்களாம் திடீர்னு டைவர்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். வேண்டான்னு கூட நீங்கள் சமரசமாகிடுவீங்க. குழந்தை பாக்கியம், கல்யாண வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும். நிறைய கண் திருஷ்டி இருந்தது, பொறாமை, பொச்சரிப்பு, இதெல்லாம் விலகிடும். குரு டைரெக்டாக உங்களை பார்த்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறார். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்க போகுது, பெரியவங்க மூலமாக உதவி கிடைக்க போகுது, குருமார்கள் மூலமாக உதவி கிடைக்க போகுது. பண நெருக்கடியெல்லாம் குறையும். வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக நடக்கும். தொழிலில் நல்ல உயர்வு ஏற்படும். உங்களுக்குன்னு ஒரு லீடிங்காக நீங்கள் வருவீங்க. உறவினர்களோடு நல்ல ஒற்றுமை ஏற்படும். வெறுத்தவன்லாம் சேருவான். கடன் பிரச்சனையெல்லாம் சரியாகும். கடனுக்காக ஓடோடு போய் நாடு விட்டு நாடு போய் வேலை பார்த்து கடன் அடைச்ச நமக்கு இப்போ கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியங்கள் ஏதாவது இதாகிடுமோ, அதாகிடுமோ, இப்படி போயிடுமோ, அப்படி போயிடுமோ அப்படி நினச்சிட்டு நமக்கு இப்போ ஆரோக்கியங்கள் கை கொடுக்கும், மேம்படும். கண்டிப்பாக 4 வீலர் 2 வீலர் கண்டிப்பாக வீட்டில் வாங்குவீங்க. இரும்பு சாதன பொருட்கள் வாங்கியே தீரணும். சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும். எம்எல்ஏ, எம்பி பதவிகள், அரசியல் அதிகார யோகங்கள், பெரிய மனுஷங்களுடைய தொடர்புகள், அதுவும் இது கலை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல யோகங்கள், புதிய தொழிலை தொடங்கிறது, ட்ரேட்மார்க்கில் நல்ல லாபத்தை கொடுக்கறது, இதெல்லாம் நல்ல நேரம். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி ஏற்படும். அப்படியே தெய்வ கடாட்சமாக இருப்பீங்க. பழுத்த பழம் மாதிரி இருப்பீங்க. இனிமேல் நெத்தியில் சந்தனம், குங்குமம், விபூதி, அரகஜா இப்போ ஃபேமஸாக இருக்குது. அரகஜா, ஆமாம், நான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன் அரகஜா வச்சிங்கன்னு. அதான் நம்ம சொல்கிறத விட யார் யார் வச்சுக்கிறாங்களோ அதை பார்த்து நம்ம ஃபேமஸ் ஆனால் தானே உண்டு. பொருளுக்கு கூட விஐபி வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பவர் தான். அதனால் அரகஜாலாம் உங்களுக்கு இப்போ நல்ல யோகத்தை கொடுக்கும்.
ரொம்ப சூப்பரான நேரம். மகர ராசி நெருக்கடிகளை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இப்போதைக்கு நல்ல திருப்தியாக வரப்போகிறீங்க. ஒரு நல்ல நேரம், சமூகத்தில் உயர்வு ஏற்படும். மகரம் சிகரம் அடைய போகிறீர்கள். குரு பார்வை கிடைக்கிறது. குரு டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு. இந்த குரு 3 பேரை பார்க்குறாரு. அதில் 2வது ஆள் நீங்கள். முதல்ல விருச்சிகத்தை சொல்லியிருப்பேன், இப்போ மகரம் உங்களை பார்க்குறாரு, 7வது இடம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஒளி வெள்ளம், ஒரு கோல்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இருண்ட வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்துக்கு வரப்போகிறோம். நமக்கு எதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததோ அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நல்லா வரப்போகிறோம். இடப்பிரச்சனை, வீடு பிரச்சனை, பூமி சம்பந்தமான கிரக கோளாறுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கிடும். செய்வன திருஷ்டி கோளாறுகள்லாம் நீங்கிடும். நல்ல மனுஷங்கள்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைப்பாங்க. ஒரு நல்ல குருவை வீட்டுக்கு அழைங்க. அழைச்சி சாப்பாடு போட்டு இல்லை அவருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கும். அருமையான நேரம். குருவை பிடிச்சிங்க. குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போகிறார். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.